நாள் 6ல் என்ன கதைனா, எந்திரிச்சு பார்த்தா வாடா மச்சின்னு சென்னை வந்துச்சு. நம்ம மொட்டை நண்பர் தான் நம்மளை பிக் பண்ண வந்தார். ஒரு தடவை ரூமுக்கு போனால் ஸ்ட்ரைட்டாக ரெஃப்ரெஷ் மோட் ஆன். வாட்டர் கோலை போட்டுட்டு சாப்பிட போயிட்டோம். அளவாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்டைல் அப்டேட்டான்னு ஒரு டீசென்ட் ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சன்ஸ்க்ரீன் ஊற்றி பீச்சுக்கு கிளம்பிட்டு நினச்சிங்களா? இல்லைடா ஜிம்முக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பசங்களை பிக் பண்ண போனால் பசங்க ஒரு சர்ப்ரைஸ்டான்னு சொல்ல, நான் என்ன சர்ப்ரைஸ்டான்னு கேட்க பார்த்தா நம்ம நிவின் பாலி ஜிம் ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன திருத்துக்குள் ஆக்டர் நிவின் பாலி இல்லை, இது நம்ம ஃப்ரெண்டு நிவின் பாலி. ஜிம்மில் போய் பேசிட்டு உள்ளே போனால் யாருக்கும் ஆக்சஸ் கார்டு இல்லை, எனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் வரலன்னா எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிருப்பானுங்க. நான் அப்படியே கிரியேட்டின் அடிச்சுட்டு வார்ம் அப் போட்டுட்டு பேக் அண்ட் பைசப்ஸில் இறங்கிட்டோம். ஹெவி வெயிட்ஸ் கில்லர் பப். இன்னொரு டீம் செஸ்ட்டு போட்டுருந்தாங்க. ஒர்க் அவுட்க்கு அப்புறம் பசங்க நிவினை பிடிச்சி லைட்டாக ரேகிங். கார்டியோவில் சில் பண்ணிவிட்டு பேசி ஜிம்மை ரேப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் சிக்கனை குக் பண்ணிவிட்டு ஸ்மூத்தியை குலுக்கி குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். குயிக்காக ஃபிட் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஐடி கார்டு இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. அங்கேருந்து போனால் டபுள் ஹெல்மெட்டுக்கு பிடிச்சி நடக்க விட்டுட்டான். அப்படியே வந்தாச்சு. லெஃப்ட்டில் பார்த்தா நம்ம பாவா. பேசிகிட்டே ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க்கை பார்த்துட்டு டின்னர் வந்தாச்சு. சாப்பிட்ட அப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு பேக் டு வீட்டுக்கு. ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி மீன் எண்ணெயை போட்டுட்டு இன்றைக்கி கதை இங்கே தான் முடியுதுடா.